ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சுண்டலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னா கிரேவி பண்ணுறதுக்காக நான் முதல் நாள் நைட்டே ஒரு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஓவர் நைட்டு ஊறினா தான் சென்னா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ நல்லா இப்போ ஊறிடுச்சு. ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு குக்கரில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சுண்டல் எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பேலன்ஸ் உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்பவும் குழச்சிட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுண்டல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிரேவியை தாளித்து விட போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் கூட செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா சுண்டல் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 2 தேங்காய் சீலை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மிக்ஸி அலசின தண்ணி தான். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வைக்கிறப்பவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பையும் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் விசில் போடணும்னு தேவையில்லை. நீங்கள் இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மேலாப்பில் வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு சன்னா மசாலா கிரேவி வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். ஒயிட் ரைஸுக்குமே நம்ம சாப்பிட்லாம். அதிகமாக இந்த கிரேவி வந்துட்டு எதுக்கு சூப்பரான காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு இந்த கிரேவி பக்கா காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் லெமன் ரைஸ் கூட ஒன்ஸ் இந்த கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.